எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 33 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னைப்பட்ட யூசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, அட்வைஸ், ஆலோசனை. உங்கள் லைஃப்பில் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது நல்ல விஷயமா இருந்தால் அதை நம்ம கொண்டு எடுத்துக்கிட்டு அதை கொண்டு நம்ம மேலே மேலே முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். திஸ் இஸ் மை கான்செப்ட். ஏன் சொல்கிறேன்னா, அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்காங்கன்னா அதுவே மிக சிறப்பு. நமக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதை விட சிறந்தது ஏதாவது சொல்ல முடியுங்களா? நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த பதிவை நான் போட்டுட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணத்தை மறக்க முடியாது. உங்கள் லைஃப்பில் யாராவது உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்களா, அது நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அட்வைஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு புதிய வழி, புதிய பாதை கிடைக்கும். அந்த அட்வைஸ் மூலயமா, மோட்டிவேஷன் மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க லைஃப்பில் ஒரு குட் டிசிஷன், குட் வேல பயணிக்கிறாங்கன்னா ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான பதிவு. அட்வைஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க லைஃப்பில். நமக்கு இருக்காங்க, உங்களுக்கு இருக்காங்கன்னா அதை தக்க வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஐடியா கேளுங்க, தப்பு இல்லை. நல்ல வழியாக நமக்கு அந்த சிந்தனை வரலன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை சம்பாரித்து வைக்கிறோம் லைஃப்பில். அதுவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த கரெக்டான பாதையில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க தான் இருப்பாங்க. அதனால் நல்லது சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.